بسم الله الرحمن الرحيم الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية அத்தியாயம் அல்-ஹாக்கா மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 52. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நிச்சயமாக நிகழ்ந்தே தீர வேண்டிய விஷயம். நிச்சயமாக நிகழ்ந்தே தீர வேண்டிய அந்த விஷயம் என்ன? நிச்சயமாக நிகழ்ந்தே தீர வேண்டிய அந்த விஷயம் என்னவென்று உமக்கு தெரியுமா? சமூது மற்றும் ஆது சமூகத்தினர் திடீரென நிகழவிருக்கும் அந்த ஆபத்தை பொய்யென வாதிட்டனர். எனவே சமூது சமூகத்தினர் ஒரு கடுமையான விபத்தினால் அழிக்கப்பட்டார்கள். ஆது சமூகத்தினர் மிகப்பெரிய கடும் சூறாவளி காற்றினால் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த காற்றினை அவர்கள் மீது 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து ஏவினான். நீர் அங்கு இருந்திருந்தால் இற்றுப்போன ஈச்சமரத் தண்டுகளைப் போன்று அவர்கள் அங்கு முகங்குப்புற வீழ்ந்து கிடந்ததை பார்த்திருப்பீர். இப்போது அவர்களில் எவரேனும் எஞ்சியிருப்பது உமக்கு தெரிய வருகிறதா என்ன? وَجَاءَ فِرْعَوْنُ وَمَنْ قَبْلَهُ وَالْمُؤْتَفِكَاتُ بِالْخَاطِئَةِ فَعَصَوْا رَسُولَ رَبِّهِمْ فَأَخَذَهُمْ أَخْذَةً رَّابِيَةً ஃபிரௌனும் அவனுக்கு முன்பிருந்த மக்களும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்வாசிகளும் இதே பெருந்தவறை செய்தனர். அவர்கள் அனைவரும் தங்களுடைய இறை தூதர்களின் பேச்சை கேட்கவில்லை. எனவே அவன் அவர்களை மிக கடுமையாக பிடித்தான். إِنَّا لَمَّا طَغَى الْمَاءُ حَمَلْنَاكُمْ فِي الْجَارِيَةِ لِنَجْعَلَهَا لَكُمْ تَذْكِرَةً وَتَعِيَهَا أُذُنٌ وَاعِيَةٌ வெள்ளப்பிரளயம் எல்லை கடந்து போனபோது நாம் உங்களை கப்பலில் ஏற்றினோம். இச்சம்பவங்களை நாம் படிப்பினையூட்டும் ஒரு பாடமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் நினைவுகூரும் செவிகள் இதனை நினைவிலிருத்தி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான். فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً فَيَوْمَئِذٍ وَقَعَتِ الْوَاقِعَةُ وَانشَقَّتِ السَّمَاءُ فَهِيَ يَوْمَئِذٍ وَاهِيَةٌ وَالْمَلَكُ عَلَى أَرْجَائِهَا وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ 8 يَوْمَئِذٍ تُعْرَضُونَ لَا تَخْفَى مِنكُمْ خَافِيَةٌ பிறகு ஒரே ஒரு தடவை எக்காலம் ஊதப்படும் போது மேலும் பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரே அடியில் அவை நொறுங்கி
துகள் துகளாக ஆக்கப்படும் போது அந்த நாளில் நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். மேலும் அந்நாளில் வானம் பிளக்கும், அதன் கட்டுக்கோப்பு குலைந்து போய்விடும். வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். மேலும் இறைவனின் அரிசை அன்று 8 வானவர்கள் தங்களின் மீது சுமந்து கொண்டிருப்பார்கள். அந்நாளில் நீங்கள் ஆஜர்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய எந்த ரகசியமும் அன்று மறைந்து இருக்காது. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. அன்று தன் வலக்கரத்தில் யாருக்கு செயலேடு தரப்படுகின்றதோ அவர் கூறுவார், இதோ பாருங்கள், படியுங்கள் என் வினைச்சுவடியை. நிச்சயம் என்னுடைய கணக்கை நான் சந்திப்பேன் என்று நான் எண்ணியே இருந்தேன். அவர் மனதிற்குகந்த வாழ்க்கையில் இருப்பார், உன்னதமான சுவனத்தில். அங்கு பழக்குலைகள் தாழ்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும். இத்தகையவர்களிடம் கூறப்படும், சுவையாக உண்ணுங்கள், பருகுங்கள். கடந்து சென்ற நாட்களில் நீங்கள் ஆற்றிய நற்காரியங்களுக்கு பகரமாக. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ خُذُوهُ فَغُلُّوهُ ثُمَّ الْجَحِيمَ صَلُّوهُ ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ إِنَّهُ كَانَ لَا يُؤْمِنُ بِاللَّهِ الْعَظِيمِ وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ فَلَيْسَ لَهُ الْيَوْمَ هَاهُنَا حَمِيمٌ وَلَا طَعَامٌ إِلَّا مِنْ غِسْلِينٍ لَا يَأْكُلُهُ إِلَّا الْخَاطِئُونَ. மேலும் தன்னுடைய இடக்கரத்தில் செயலேடு கொடுக்கப்படுபவர் கூறுவார், அந்தோ என்னுடைய செயலேடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க கூடாதா? என் கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்க கூடாதா? அந்தோ உலகத்தில் வந்த அந்த மரணமே இறுதியானதா இருந்திருக்க கூடாதா? இன்று என்னுடைய செல்வம் எனக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லையே. என்னுடைய அதிகாரம் அனைத்தும் முடிந்து போய்விட்டதே. ஆணை பிறக்கும், பிடியுங்கள் இவனை, இவனுடைய கழுத்தில் விலங்கை மாட்டுங்கள், பின்னர் இவனை நரகத்தில் வீசி எறியுங்கள். பிறகு இவனை 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் பிணையுங்கள். மேன்மையும் உயர்வும் மிக்கவனாகிய அல்லாஹ்வின் மீது இவன் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தான். ஏழை எளியோர்க்கு உணவு அளிக்கும்படி தூண்டாமலும் இருந்தான். எனவே இன்று இங்கு அவன் மீது அனுதாபப்படும் எந்த நண்பனும் இல்லை. சீழ் நீரை தவிர அவனுக்கு எந்த உணவும் இங்கு இல்லை.
தவறிழைத்தவர்களைத் தவிர வேறெவரும் அதனை அருந்துவதில்லை. فَلَا أُقْسِمُ بِمَا تُبْصِرُونَ وَمَا لَا تُبْصِرُونَ إِنَّهُ لَقَوْلُ رَسُولٍ كَرِيمٍ وَمَا هُوَ بِقَوْلِ شَاعِرٍ قَلِيلًا مَا تُؤْمِنُونَ وَلَا بِقَوْلِ كَاهِنٍ قَلِيلًا مَا تَذَكَّرُونَ تَنزِيلٌ مِّن رَّبِّ الْعَالَمِينَ இல்லை, நீங்கள் பார்க்கின்றவற்றின் மீதும் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன். இது கண்ணியமான ஒரு தூதரின் சொல்லாகும், யாரோ ஒரு கவிஞனின் சொல்லல்ல. நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். இது யாரோ ஒரு ஜோதிடனின் சொல்லும் அல்ல. நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள். இது அகில உலகங்களின் அதிபதியிடமிருந்து இறங்கியதாகும். وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ وَإِنَّهُ لَتَذْكِرَةٌ لِلْمُتَّقِينَ وَإِنَّا لَنَعْلَمُ أَنَّ مِنْكُمْ مُكَذِّبِينَ وَإِنَّهُ لَحَسْرَةٌ عَلَى الْكَافِرِينَ وَإِنَّهُ لَحَقُّ الْيَقِينِ فَسَبِّحْ بِاسْمِ رَبِّكَ الْعَظِيمِ. மேலும் இந்த நபி சுயமாக இட்டுக்கட்டி ஏதேனும் ஒரு விஷயத்தை நம் பெயரில் சேர்த்து சொல்லி இருந்தால் நாம் அவரது வலக்கரத்தை பிடித்திருப்போம். பிறகு அவருடைய பிடரி நரம்பை துண்டித்தும் இருப்போம். பிறகு உங்களில் எவரும் இப்படி செய்வதிலிருந்து நம்மை தடுப்பவராயிருக்க முடியாது. உண்மையில் இரையச்சமுள்ளோருக்கு இது ஒரு நல்லுரையாகும். உங்களில் பொய்யென வாதிடுபவர்கள் சிலரும் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்கு நிச்சயம் இது மனவருத்தத்தை அளிக்கக்கூடியதே ஆகும். மேலும் இது முற்றிலும் உறுதியான சத்தியமாகும். எனவே நபியே, உம்முடைய மகத்தான அதிபதியின் பெயரை துதிப்பீராக.